வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷ்ணு யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து ஒரு அன்லிமிட்டெட் டெம்பரவரி ஜிமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நிறைய டூல்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணுறப்போ இப்போ ஒரு 7 days ட்ரையல் கொடுக்குறாங்க அல்லது 1 month ட்ரையல் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டூலை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு இமெயில் ஐடி கொடுக்க வேண்டியது இருக்கும். அது மீன்ஸ் அது ஜிமெயில் ஐடி கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த ஜிமெயில் ஐடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த 1 week அல்லது அந்த பர்டிகுலர் டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வேற ஒரு ஜிமெயில் ஐடி கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ அந்த மாதிரி நிறைய ஜிமெயில் ஐடி நீங்கள் கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும், ரைட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கும் அன்லிமிட்டெட் ஜிமெயில் ஐடி வந்து உங்களால் கிரியேட் பண்ண முடியும். இந்த ஜிமெயில் ஐடி மூலமாக ஈஸியாக உங்களால் அந்த பர்டிகுலர் டூல் வந்து அக்சஸ் பண்ண முடியும். அது எப்படி கிரியேட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது சம்மந்தமான வீடியோஸ் நிறைய உங்களுக்கு நான் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அன்லிமிட்டெட் ஜிமெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய ஒரு டூலோட நேம் பார்த்தீங்கன்னாகும் தட் இஸ் தி bot.net அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் தான் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அன்லிமிட்டெட் ஜிமெயில் கிரியேட் பண்ணுறதுக்கான இமெயில் ஐடியை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா கூகுளில் போயிட்டு gmail.trick ஜென்ரேட்டர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இப்படி டைப் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய சைட்ஸ் காட்டப்படும். அதில் தி bot.net பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த சைட் ஓப்பன் ஆகும். இந்த சைட் ஓப்பன் ஆன உடனேவும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஒரிஜினல் ஜிமெயில் இருக்கும் பார்த்தீங்களா, உங்கள் ஒரிஜினல் ஜிமெயில் ஐடி வந்து இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா என்னோட ஒரிஜினல் ஜிமெயில் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ரைட்டுங்களா? ஸோ என்னோட ஒரிஜினல் ஜிமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இந்த இடத்துல வந்து டெமோ பர்பஸ்க்காக என்ன பண்ணுறேன்னா என்னோட ஒரிஜினல் ஜிமெயில் ஐடி வந்து இப்போது mwov1985@gmail.com இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் இந்த இடத்துல ஷோ ஆகும். mwov1985@gmail.com இந்த இமெயில் எடுத்துக்கிறேன். இந்த இமெயில் எடுத்துகிட்டு இந்த இடத்துல யூசர் நேம் இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக @gmail.comன்றது இங்கே இருக்கும். இந்த இடத்துல உங்களோட ஒரிஜினல் இமெயில் ஐடி பார்த்தீங்களா, அந்த இடத்துல டைப் பண்ணுங்க. அதாவது யூசர் நேம் மட்டும் டைப் பண்ணுங்க. ஜஸ்ட் mwov1985. ஸோ இது மட்டும் கொடுத்தாலே போதும். உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 128 ஜிமெயில் ஐடி வந்து இந்த நேம்லேயே கிரியேட் ஆயிருக்கும், ரைட்டுங்களா? இந்த நேமில் பார்த்தீங்கன்னா 128 ஜிமெயில் உங்கள்கிட்ட இருக்குது. ஒவ்வொன்றா நீங்கள் யூஸ் பண்ணி அதாவது ஒன்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணி முடிச்சோமே நீங்கள் அனதர் இமெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே டெம்பரவரி ஜிமெயில் தான், ரைட்டுங்களா? ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது பர்டிகுலர் மெயிலை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இமெயில் யூஸ் பண்ணிங்களாக்கும் எப்பவுமே ஒரு டூலை அக்சஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் லிங்க் சென்ட் பண்ணுவாங்க, ரைட்டுங்களா? இல்லைனா ஒரு செக்யூரிட்டி கோட் சென்ட் பண்ணுவாங்க. அப்போது இந்த இடத்துல என்னோட ஒரிஜினல் இமெயில் யூஸ் பண்ணனாக்கும் கண்டிப்பாக எனக்கு இந்த ஒரிஜினல் மெயிலுக்கு தான் அந்த கோடு வரும், ரைட்டுங்களா? செக்யூரிட்டி கோடு வரும். அப்போது நீங்கள் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கலாம்னா, மேபி இந்த மெயில் நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், m.oov1985@gmail.com இந்த மெயில் யூஸ் பண்ணனாக்கும் எனக்கு எப்படி செக்யூரிட்டி கோடு வரும்? ஏன்னா என்னோட ஒரிஜினல் மெயில் ஐடி தானே, இதுதான் என்னோட ஒரிஜினல் மெயில் ஐடி. அப்போ அந்த ஒரிஜினல் மெயில் ஐடிக்கு நான் யூஸ் பண்ணுறப்போ செக்யூரிட்டி கோடு ஒரிஜினல் மெயில் ஐடிக்கு வரும். பட் இந்த மெயில் ஐடிக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மேபி இந்த மெயில் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணாலுமே அந்த செக்யூரிட்டி கோடு எதுக்கு வரும்னா இந்த இதுக்கு தான் வரும். ஏன்னா இந்த gmail.trick ஜென்ரேட்டில் உங்களோட ஒரிஜினல் இமெயில் ஐடி தான் கொடுத்துருக்கீங்க, ரைட்டுங்களா? அதனால இந்த மெயில் ஐடி கீழே இருக்கக்கூடிய எல்லா டெம்பரவரி மெயில் ஐடி யூஸ் பண்ணாலும் செக்யூரிட்டி கோடு உங்களோட மெயின் இமெயில் ஐடி பார்த்தீங்களா, இந்த மெயின் இமெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு செக்யூரிட்டி கோடு வரும். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க, ரைட்டுங்களா? எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டூல் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஏஐ டூல் எடுத்துக்கிறேன். அந்த ஏஐ டூலில் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன், ரைட்டுங்களா? ஸோ அதுக்காக எடுக்கக்கூடிய ஏஐ டூல் வந்து பார்த்தீங்கன்னா flagedai.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த flagedai.com அந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த மெயில் ஐடி கொடுத்து பார்க்குறேன். கன்ஃபர்மேஷன் லிங்க்லாம் கரெக்டாக சென்ட் ஆகுதா, என்னோட ஒரிஜினல் மெயில் ஐடி தான் சென்ட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டூல் நான் அக்சஸ் பண்ணுறப்போ ஜஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு லிங்க் நான் கிளிக் பண்ணுறேன். flaged.ai.com அப்படின்னு டைப் பண்ணுறப்போ இது ஸ்பேஸ் இல்லாமல் டைப் பண்ண வேண்டியது இருக்கும், ரைட்டுங்களா? flaged ரைட்டுங்களா? FLACKED flaged AI அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லிங்க், இதை லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஏஐ டூல். இந்த ஏஐ டூலை வந்து நான் அக்சஸ் பண்ணுறப்போ ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் இதை சைன்இன் பண்ண சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? சைன்இன் பண்ணுறப்போ ட்ரை ஃபார் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. நான் இதை ட்ரை ஃபார் ஃப்ரீயை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல என்னோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. என்னோட ஃபஸ்ட் நேம் இந்த இடத்துல கொடுக்குறேன். இந்த இடத்துல ஃபஸ்ட் நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சதீஷ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், ரைட்டுங்களா? சதீஷ் இந்த இடத்துல சதீஷ் கண்ணா கொடுக்குறேன், ரைட்டுங்களா? சதீஷ் கண்ணான்னு சொல்லி கொடுத்துட்டு இமெயில் ஐடி பார்த்தீங்களா, இந்த இமெயில் ஐடிக்கு பதிலாக என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே நான் காப்பி பண்ண இமெயில் ஐடி பார்த்தீங்களா, இதை கொடுத்துப்பேன். இதை கொடுத்துட்டு இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ கண்ட்ரி வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கண்ட்ரி வந்து இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பாஸ்வேர்டு, ரைட்டுங்களா? ஸோ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணுவீங்களோ அது இட் இஸ் யுவர் விஷ், ரைட்டுங்களா? ஸோ சேம் பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு
சேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல செக் பாக்ஸ் இருக்குது, அதாவது அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ், இதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல சைன் அப் கொடுத்தீங்களாக்கும் இந்த இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் லிங்க் போகும். நல்லா பார்த்துக்கங்க, உங்களோட இமெயில் ஒரிஜினல் மெயில் ஐடினாது MOOV1985 ரைட்டுங்களா, இதுதான் உங்களோட ஒரிஜினல் மெயில் ஐடி. பட் இங்கே நம்ம சைன் அப் பண்ணுறப்ப கொடுத்துருக்க மெயில் ஐடி பார்த்தீங்கன்னாக்க M.OOP ரைட்டுங்களா. இப்போ நான் சைன் அப் கொடுக்குறேன். சைன் அப் கொடுத்தனே பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் லிங்க் வந்து உங்கள் இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணியிருப்போம், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க ரைட்டுங்களா. செக் பண்ணி பார்க்கலாம். ஏ கன்ஃபர்மேஷன் இமெயில் ஹேஸ் பீன் சென்ட் டு யுவர் இமெயில் அட்ரஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ இதை இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட இமெயிலை போய்ட்டு செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்க்குறப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், இவங்க கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து சென்ட் பண்ணிக்காங்களா அப்படி செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்க்குறப்போ இதில் ஒவ்வொரு டேப்பாக நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். சோஷியல்ன்ற டேப் கிளிக் பண்ணி பார்க்குறேன், ப்ரொமோஷன்ற டேப் கிளிக் பண்ணி பார்க்குறேன், அப்டேட்ஸ்ன்ற டேப் கிளிக் பண்ணி பார்க்குறேன், ஃபோரம்ஸ்ன்ற டேப் கிளிக் பண்ணி பார்க்குறேன். எஸ், பிரைமரியில் பார்க்குறப்போ இந்த இடத்துல வந்துச்சு பார்த்தீங்களா, ஃப்ளாக்டு இமெயில் வெரிஃபிகேஷன் வந்துருக்கு. இந்த இமெயில் வெரிஃபிகேஷனை இப்போ ஆக்டிவேட் அக்கௌண்ட்னு சொல்லி கொடுத்தனாக்கும் எனக்கு இந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் ரைட்டுங்களா. இப்போ ஒன்ஸ் இந்த இமெயில் ஐடி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இமெயில் ஹேஸ் பீன் வெரிஃபைட் வந்துருச்சு. இப்போ நான் சைன்இன் பண்ணிடலாம். சைன்இன் பண்ணி அந்த இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்து நான் சைன் பண்ணாக்கும் இந்த அக்கௌண்ட் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் அனதர் டெம்பரவரி ஜிமெயில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அனதர் டெம்பரவரி ஜிமெயில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைம் இந்த வேறு ஜிமெயில் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இதோட வெரிஃபிகேஷனில் எங்கே போகும், உங்களோட ஒரிஜினல் இமெயில் ஐடி எதுவோ என்ன கொடுத்தீங்களோ அதுக்கு தான் போகும். அப்போது இந்த டெம்பரவரி ஜிமெயிலாக நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா இந்த gmail.trick ஜென்ரேட்டில் போய்ட்டு உங்களோட ஒரிஜினல் ஜிமெயில் வந்து கொடுக்கணும் ரைட்டுங்களா. ஸோ கொடுத்து நீங்கள் அன்லிமிட்டட் ரைட்டுங்களா, அன்லிமிட்டட் ஜிமெயில் ஐடி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு டெம்பரவரி ஜிமெயில் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இந்த வீடியோவோட ரைட் சைடு பாட்டமோட என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அனதர் ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜோட மீட் பண்ணுறேன். அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.